பித்தம் என்பது நமது கல்லீரல், இதுதான் அதனுடைய தலைமை செயலகம். அதே போன்று கபம் நம்முடைய இருதயம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? உறவுகள் மேம்பட என்ற இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியில உங்க எல்லாரையுமே சந்திக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாதம், பித்தம், கபம் என்ற இந்த ஒரு தொகுப்பிலே நாம இருக்கிறோம். வாதம், பித்தம், கபம் இது மூன்றுமே நமது உடலிலே இருக்கிற ஆற்றல்கள். ஆகவே இந்த மூன்று ஆற்றல்கள் தான் நாம நன்றாக இருப்பதற்கும் உடல் நலத்தோடு இருக்கிறதுக்கும் காரணம், அல்லது வியாதிகளோடு வாழ்வதற்கும் காரணம். உணர்வுகளை நம்ம மனதிலே ஒன்றாக இணைப்பதும் இதுதான், அதை தங்க வைப்பதும் இதுதான், அல்லது அதை வெளியேற்றுவதும் இதுதான். அன்பார்ந்தவர்களே, பொதுவாகவே வாதம், பித்தம், கபம் என்று சொன்னாலே அதை வியாதியா நம்ம பார்க்கிறோம். உண்மை அது கிடையாது. வாதம் என்பது நமது உடலிலே இருக்கிற நல்ல ஆற்றல். பித்தம் என்பது நமது உடலிலே இருக்கிற ஒரு நல்ல ஆற்றல். கபம் என்பது நமது உடலிலே இருக்கின்ற நல்ல ஆற்றல். குறிப்பாக வாதத்தின் தலைமையகம் எது அப்படின்னா அடிவயிறு. ஆகவே அங்கேதான் இந்த வாதம் என்பது உருவாகுது. அது நல்ல ஆற்றல், புரியுதுங்களா? பித்தம் என்பது நமது கல்லீரல், இதுதான் அதனுடைய தலைமை செயலகம். அதே போன்று கபம் நம்முடைய இருதயம். இது மூன்றுமே மூன்று தலைமை செயலகங்கள். இந்த மூன்று ஆற்றல்களையும் இது நிர்வாகம் செய்யுது. ஆகவே வாதம் என்பது நல்லது. யாராவது நமது சிறுநீரகம், கிட்னியை போய் கெட்டதுன்னு சொல்லுவாங்களா? இல்லை, நல்லது. அதுதான் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. அதே போன்று கல்லீரல் ரொம்ப நல்லது. 200 வகையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது கல்லீரல். அதே மாதிரி இருதயம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இது மூன்றுமே பழுதுபட்டால், அதை வியாதின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த வியாதிக்கு தான் இன்னொரு பெயர் தோஷம் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல வியாதின்னு சொல்லலாம், தோஷம் என்றும் சொல்லலாம். உதாரணத்திற்கு வாதம் என்பது நல்லது, வாத தோஷம் என்பது நல்லதல்ல, அது ஒரு வியாதி, புரியுதுங்களா? அதே போன்று பித்தம் என்பது நல்லது, பித்த தோஷம் தான் நல்லதல்ல, அது ஒரு வியாதி. ஆகவே பித்தம் சரியாக வேலை செய்யவில்லை என்றால், புரியுதுங்களா, அல்லது ஆதிக்கம் செலுத்துகிறது என்றால் அதுதான் வியாதி. அதே போன்று கபம் என்பது நல்லது. நமக்கு ரத்தம் ரொம்ப தேவை, இருதயம் ரொம்ப தேவை. ஆனால் அது பழுதடையும் பொழுதுதான் அதை கபதோஷம் என்று சொல்லுகிறோம். அதனால இனிமேல் நான் வாதம் என்று சொல்லிவிட்டால் தயவு செய்து அதை நீங்க வியாதியா நினைக்க கூடாது. அது ஒரு நல்ல காரியம், நல்ல ஆற்றல். அதே போன்று பித்தம் என்பது ஒரு நல்ல ஆற்றல், கபம் என்பது நல்ல ஆற்றல். தோஷம், வியாதிதான் எதிர்மறையானது, புரியுதுங்களா? உதாரணத்திற்கு வாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாதம் என்பது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆற்றல். நம்ம உடம்பை இயக்கி கொண்டிருக்கிற 10 வகையான வாயுக்கள் இருக்கின்றன. நம்ம இப்ப அதுக்குள்ளெல்லாம் போகல. அந்த 10 வகையான வாயுக்கள் இது என்ன தெரியுமா செய்யுது? நமது உடல் முழுவதையும் இயக்கி கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு அந்த 10 வாயுல ஒரு வாயு சரியா இல்லைன்னா நமக்கு மலம் கழிக்க முடியாது, புரியுதுங்களா? அதுல இன்னொரு வாயு சரியாக இல்லை என்றால் நமது உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியே செல்லாது, புரியுதுங்களா? அந்த 10 வகையான அந்த வாயுக்களும் பலவிதமான இயக்கத்திற்கு தேவைப்படுகிறது. அது கண்டிப்பாக நமக்கு தேவை. நம்ம உடல் இந்த 10 வகையான அந்த வாயுக்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது தினமும். ரொம்ப 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 நல்லது. ஆகவே இந்த 10 வகையான வாயுக்கள் உடம்புக்கு ரொம்ப தேவை. அப்பதான் உடல் இயக்கம் நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் உடம்புல இருக்கிற கழிவுகளும் வெளியே தள்ளப்படும்.
ஆனால் இந்த வாயுவுக்கு பதிலாக வேற சில வாயுக்கள் இருக்கின்றன, நம்ம பார்க்க போறோம். அவைகள் உள்ளே ஏற்படும் பொழுது, நமது உடலுக்குள்ளே தங்கும் பொழுது, அப்பதான் அது வாத தோஷமாக மாறிவிடுகிறது. அது ரொம்ப ரொம்ப நல்லது தானுங்களா? அதே போன்று பித்தம், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணிப்பது எது? பித்தம் கண்டிப்பாக தேவை. நம்ம சாப்பிட்ற எல்லா உணவையும் ஜீரணிக்க வேண்டும் என்றால் பித்தம் ரொம்ப ரொம்ப தேவை. ஆகவே பித்தம் இருப்பது ரொம்ப நல்லது. யாருக்கு பித்தம் இருக்கிறதோ அவங்க பேட்டரி எப்பவுமே சார்ஜ் ஆகிருக்கும். பல வேலைகளை சோர்வில்லாமல் அவர்களால் செய்ய முடியும். அப்ப பாருங்க, பித்தம் எவ்வளவுக்கு பலம் வாய்ந்ததாக இருக்குதோ, வலுவாக இருக்கிறதோ, அந்த அளவுக்கு உங்க உடலும் வலுவாக இருக்கும். பலவிதமான வேலைகள் செய்ய முடியும். எவ்வளவு தூரம் வேணா நடக்கலாம். பல செயல்பாடுகளுக்கு பிறகும் உங்களுக்கு ஒரு உடம்புல ஒரு ஆற்றல் இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும். எதையுமே உங்களால செய்ய முடியும். அவ்வளவு ஈஸியா நீங்க களைப்படைய மாட்டீர்கள். அது தேவையில்லை பித்தம். ஆனா சொல்லுவாங்க, அவருக்கு பித்தம் முத்திடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுதான் பிரச்சனை. பித்தம் முத்திவிட்டால் என்னன்னா, உங்களால யாராவது காயப்படுத்தி விட்டால் அவங்கள மன்னிக்கவே முடியாது. பித்தம் முற்றிவிட்டால் அதுதாங்க பிரச்சனை. நமக்கெல்லாம் பித்தம் முத்தி போச்சு. ஆகவே பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். எப்பொழுது பித்தம் முத்தி விடுகிறதோ நம்ம உடம்புல பல வகையான ரசாயனங்கள், பல வகையான அமிலங்கள் சுரக்கிறது. அப்ப இந்த அமிலம் என்ன பண்ணும்? நம்ம உடலை முழுமையாக பாதிக்கின்றன. புரியுதுங்களா? அமிலம் அதிகமாக இருக்கும்போது லேசா யாராவது லேசா சொல்லிட்டாலும் போதும், டமால்னு வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி நம்ம வெடிப்போம். நமது கோபம் பயங்கரமா வரும். அடக்க முடியாத அளவுக்கு கோபம் வரும். மன்னிப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலும் நாள் கணக்காக நம்மால் அமைதியாக நிம்மதியாக இருக்க முடியாது. தூக்கம் வராது. இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது. பலவிதமான உடல் வியாதிகளை உருவாக்கும். இதுதான் பித்த தோஷம். புரியுதுங்களா? அதே போன்று கபம் என்பது நல்லது. நமக்கு தெரியும் இருதயம் எவ்வளவு முக்கியமான ஒரு உறுப்பு. நம்ம அதே போன்று நமது இரத்தத்திலே 200 வகையான துகள்கள் இருக்கின்றன. புரியுதுங்களா? அவையெல்லாம் அந்த 200 வகையான துகள்களும் அதனுடைய வேலையை செய்யணும். நமக்கு தெரியும் வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள், இது மாதிரி கிட்டத்தட்ட 200 வகையான பொருட்கள் நம்மளுடைய இரத்தத்தில் இருக்குது. அவையெல்லாம் சரியாக வேலை செய்ய வேண்டும். வேலை செய்துவிட்டால் அது கபம் என்று சொல்லுவோம். கபம் இருப்பவர்களுக்கு நெஞ்சு பகுதி ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்கும். புரியுதுங்களா? அவர்கள் சொல்லுவாங்களே, எதையும் தாங்கும் இதயம். பலவிதமான பிரச்சனைகள் வந்தால் கூட அதை தாங்கக்கூடிய இதயம் அவர்களுக்கு இருக்கும். ரொம்ப அதிர்ச்சியான விஷயத்த சொன்னா கூட அவங்களால அமைதியாக கேட்க முடியும். அது மாத்திரமல்ல, யாருக்கு கபம் இருக்கிறதோ அவங்களுக்கு தான் அன்பு என்ற கொடையும் உண்டு. புரியுதுங்களா? நமக்கு கபம் அதிகமாக கபம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு பிறரை அன்பு செய்கின்ற அந்த தன்மையும் இருக்கிறது. ஆனால் அந்த கபம் தன்னுடைய நிலைப்பாட்டை இழக்கும் பொழுது அது கப தோஷமாக மாறிவிடுகிறது. அப்பதான் அடிக்கடி சளி பிடிச்சு பலவிதமான அந்த 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 கபம் மாறி அது கப தோஷமாக மாறும்போது பலவிதமான உபாதைகள். எப்பொழுது கபம் மாறி அது கபதோஷமாக மாறிவிடுகிறதோ நமக்கு அதிகமான கவலைகள். எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து நம்ம இழந்ததையே நினைச்சுக்கிட்டே இருப்போம். புரியுதுங்களா? பழைய காலத்து நினைவுகளே இருப்போம். அதையே திருப்பி 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 சினிமா படம் பார்க்குற மாதிரி ரிப்பீட் மோட்ல வீடியோ போயிட்டே இருக்கும். இது போன்ற பிரச்சனைகள் உருவாகுகின்றன. ஆகவே முதலிலே நாம புரிந்து கொள்ள வேண்டியது, வாதம் என்பது நல்ல ஆற்றல். வாத தோஷம்தான் நல்லது கிடையாது. அதே மாதிரி பித்தம் என்பது ஒரு நல்ல ஆற்றல். ஆனால் பித்த தோஷம்தான் எதிர்மறையான ஆற்றல். கபமும் நல்லது, அது ஒரு நல்ல ஆற்றல். ஆனால் அது மாறும் பொழுது அந்த கபமே கபதோஷமாக மாறிவிடுகிறது. அதுதான் நமது உடம்புக்கும் மனசுக்கும் உணர்வுக்கும் ஆன்மீகத்துக்கு கூட மிகப்பெரிய தடையாக மாறிவிடுகிறது. பாரதவர்களே, இதை சரியாக நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த வாத தோஷமோ பித்த தோஷமோ கபதோஷமோ நமக்கு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எவ்வாறு வெளிப்படும்?
நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பொதுவாகவே மருத்துவர் என்ன பண்றாங்க, வெறும் உடம்ப மட்டும்தான் கவனிக்கிறாங்க. ஆனால் இது 3 விதமாக வெளிப்படும். உங்களுக்கு வாததோஷம், பித்ததோஷம், கபதோஷம் ஏற்படும் பொழுது ஒண்ணு உங்கள் உடலை பாதிக்கும். புரியுதுங்களா? அதுல சில அறிகுறிகள், அடையாளங்கள் வரும். இரண்டாவது உங்களுடைய உணர்வுகளை பாதிக்கும். நமக்கு தெரியும், குழந்தைங்களும் அப்செட் ஆகுறாங்க, ஆனா கொஞ்ச நேரத்துல நல்லா ஆயிடுறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு பித்தம் இருக்கிறது, பித்த தோஷம் இல்லை. ஆனா பெரியவங்களுக்கு பாருங்க, ஒரு தடவை அப்செட் ஆனாங்கன்னா நாள் கணக்கா, வாரக்கணக்கா அந்த அப்செட் உணர்விலே இருக்கிறார்கள். அப்ப அதற்கு என்ன காரணம்? பித்த தோஷம். புரியுதுங்களா? அது அல்லது கபதோஷம். இது மூன்றுமே ஒன்று உடலை பாதிக்கும், அல்லது உணர்வுகளை பாதிக்கும், அல்லது நமது செயலை பாதிக்கும், செயல்பாடுகளை பாதிக்கும். புரியுதுங்களா? சில பேருக்கு இந்த வாத தோஷமும் பித்த தோஷமும் கபதோஷமும் உடம்ப மாத்திரம்தான் அது பாதிக்கும். சில பேருக்கு உடம்பு நல்லா இருக்குங்க, ஆனால் உணர்வுகளை பாதிக்கும். எப்பவுமே உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு உடம்பும் நல்லா இருக்கும், உணர்வுலையும் மிகப்பெரிய மாற்றம் தெரியாது. ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய செயலிலே சில மாற்றங்கள் ஏற்படும். புரியுதுங்களா? சில பேர் பாருங்க, உணர்வு அளவில் நல்லா இருப்பாங்க, ஆனா அவங்க செயல் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கும். சரி, முக்கால்வாசி பேருக்கு எப்படி பாதிப்பு தெரியும் என்றால், உடலிலும் தெரியும், உணர்விலும் தெரியும், உங்களுடைய செயலிலும் தெரியும். இது மாதிரி நீங்க ஒன்று செய்றீங்களா? ஒரு பேப்பர் எடுத்து ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. வாதம், பித்தம், கபம் தனித்தனியாக எந்த அளவிற்கு உங்களுடைய வாதம் உடலை பாதிச்சிருக்குது, எந்த அளவுக்கு உணர்வுகளை பாதிச்சிருக்கு, எந்த அளவுக்கு எத்தனை சதவிகிதம் அது உங்களுடைய செயல்களை பாதிக்கிறது என்பதை நீங்களாகவே ஒரு வரைபடம், பை டயக்ராம் என்று சொல்லுவார்கள், ஒரு வட்டம் போட்டு அதை 3 பகுதிகளாக பிரிச்சிட்டீங்கன்னா இந்த தெளிவு ஏற்படும் பொழுதே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். புரியுதுங்களா? ஆகவே மீண்டும் சொல்லுகிறேன், வாதம் என்பது நல்லது, வாத தோஷம்தான் நல்லதல்ல. பித்தம் என்பது நல்லது, பித்த தோஷம்தான் நல்லதல்ல. அதே போன்று கபமும் நல்லது, கபதோஷம்தான் நல்லதல்ல. முதலில் வாதத்தை பற்றி பார்க்கலாம், வாத தோஷத்தை பற்றி பார்க்கலாம். இதற்கு அடிப்படை என்ன? ஒரு குழந்தை பிறந்ததுமே அதற்கு முதல்ல அந்த வாதம் தான் செயல்படுகிறது. ஒரு குழந்தை பிறந்ததுமே முதல்ல அதுக்கு என்ன தெரியுமா தேவை? அதுக்கு வேண்டியது பாதுகாப்பு. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அழுகுது பார்த்தீங்களா? இதற்கு என்ன காரணம்? அது அம்மா வயிற்றுல இருக்கிறச்ச அந்த குழந்தைக்கு வேண்டிய எல்லாமே தானாகவே நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தை சமையல் அறைக்கு போய் சாப்பிடணும்னு தேவையில்லை, குழந்தை நடந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு தேவையில்லை. கருவு, தாய் வயிற்றுல இருக்கிற அந்த கருவு ஒரு இடத்தில் இருந்தால் போதும், அதற்கு எல்லாம் செய்யப்படுகிறது. அதனால உள்ள ரொம்ப சொகுசா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும் உள்ள. ஏனென்றால் அந்த கரு ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, தானாகவே வளர்கிறது. அதற்கு வேண்டிய எல்லாமே தானாகவே வந்து விடுகிறது. உணவிலிருந்து அதற்கு எதெல்லாம் தேவையோ தானாகவே வந்து விடுகிறது. திடீரென்று அந்த குழந்தை வெளியே வந்ததுமே அது சுயமாக சுவாசிக்கணும், சுயமாக உணவு உண்ணணும். அப்ப அதுக்கு ஒரு பாதுகாப்பின்மை உணர்வு ஏற்படுகிறது. என்ன புது அனுபவம், எனக்கு வேண்டிய காரியங்களை நான் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? உணவு கூட அந்த குழந்தை வாய் மூலமாக ஒரு முயற்சி எடுக்கணும், அப்பதான் உணவு உள்ள போகும். ஆகவே ஒரு குழந்தை பிறந்ததுமே அதற்கு தேவையானது, அது ஒரு பயத்தோடு பிறக்கிறது, அதற்கு தேவையானது உணவும் பாதுகாப்பும். இது ரெண்டுமே சரியா கிடைச்சிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு வாதம் இருக்கும். புரியுதுங்களா? வாதம்னா என்ன? உடம்பை 10 வகையான வாயுக்கள் நம்ம உடலை இயக்கி கொண்டிருக்கின்றன. அந்த இயக்கங்கள்லாம் சூப்பரா இருக்கும். அப்போ ஒரு குழந்தைக்கு வேண்டியது அந்த பாதுகாப்பு. சரி, அந்த குழந்தை எப்படி புரிஞ்சுக்குதோ அதற்கு தகுந்தாற் போன்ற பாதுகாப்பு தேவை. ஒரு குழந்தை பிறந்ததுமே ஒரு 3-4 மாதங்கள் எப்படின்னா 100% பாதுகாப்பு. ஒரு குழந்தை பிறந்ததுமே
அம்மாவோடு தாயோடு ஒரு பிணைப்பு ஏற்படுகிறது. அப்ப பாதுகாப்பை யார்கிட்ட இருந்து அந்த குழந்தை எதிர்பார்க்கும்? அம்மா கிட்ட இருந்து. அப்ப அந்த குழந்தைக்கு பிறந்ததுமே கண் சரியா தெரியாது. அது உடல் வாசனை வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப துல்லியமா இருக்கும். அம்மா 8 அடி தள்ளி நின்னா கூட அதுக்கு தெரியும். ஆகவே ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு எப்படி தெரியுமா? அம்மா பக்கத்துல இருந்தால் போதும் அப்படின்னு அதுல ஒரு துணிவு ஏற்படும். அம்மா வந்து மற்ற மனுஷங்க மாதிரி ஒரு மனிதர் என்று குழந்தைக்கு தெரியாது. அது அம்மா நினைக்குது, இப்படி அம்மாவோட வாசனை கிடைச்சிட்டா போதும், எனக்கு முழு பாதுகாப்பு, எனக்கு எந்த ஆபத்துமே இல்லை என்று அந்த குழந்தை நினைக்கும். புரியுதுங்களா? அப்ப எது வந்து சரியான ஒரு வளர்ப்பு என்று பார்க்கலாம். எப்பொழுதுமே நமக்கு அந்த வாதம் என்பது இருக்க வேண்டும். அம்மா அந்த குழந்தைய வந்து பாதுகாக்கிறாங்க. அது எப்பப்பெல்லாம் அழுகுதோ உடனே அந்த குழந்தையை தொட்டு விடுகிறார்கள். புரியுதுங்களா? ஒரு குழந்தை 6 வகையான காரணத்திற்காக அழுகுது. பசித்து அழுவது வந்து ஒரு காரணம். இது போன்ற 6 காரணங்களுக்கு தன்னை தொட வேண்டும். இன்னும் பல காரணங்கள். ஆகவே ஒரு குழந்தை அழும்போது இது எந்த காரணத்திற்காக அழுகிறது என்று தாய்க்கு தெரியும். ஏன்னா அவங்க மூளையில ஆக்சிடாசின், புரோலாக்டின் அப்படின்னு 2 வகையான சுரபி நீர் இருக்குதா, அது என்ன தெரியுமா செய்யும்? ஒரு குழந்தையோட தேவையை துல்லியமாக தெரிஞ்சுக்கும். அப்ப அதனுடைய தேவையை அம்மா சந்திக்கிறாங்க, நிறைவேற்றுறாங்க. அப்போ ஒரு குழந்தைக்கு என்னாகும்? அந்த நான் பாதுகாக்கப்படுகிறேன் என்ற ஒரு தெளிவான உணர்வு அந்த குழந்தைக்கு ஏற்படுவது. பார்ந்தவர்களே, எப்ப இந்த தேவை ஒரு குழந்தைக்கு பூர்த்தி அடைகிறதோ அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமா ஆகும்? உடம்பில் இருக்கிற அந்த 10 வகையான வாயுக்களும் மிக அருமையாக வேலை செய்யும். அப்ப என்ன ஆகுது? உடல் இயக்கங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அவர்கள் மான்களை போன்று துள்ளி துள்ளி ஓடுவார்கள். உங்களுடைய குழந்தை நடக்கும் பொழுது துள்ளி துள்ளி ஓடுறாங்க மான்கள் மாதிரி. சாதாரணமா நீங்க சொல்லாமலே துள்ளி துள்ளி ஓடுறாங்க என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? அவங்க உடம்பிலே வாதம் சரியாக வேலை செய்கிறது. புரியுதுங்களா? நம்ம வளர்ந்த பிறகு கூட நமது உடம்பு வந்து இலகுவா இருக்கணும், ரொம்ப லைட்டா இருக்கணும். இவர் சொல்லுவார், பாரதியார், நம்ம உடம்பு எப்படி இயங்கணும்னா ஒரு பந்து இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி அப்படி தட்டுனதும் அப்படியே துள்ளி துள்ளி ஓடும் பார்த்தீங்களா, அது போன்று உடல் எனக்கு வேண்டும் இறைவா என்று பாரதியார் கேட்கின்றார். அதுதாங்க வாதம். புரியுதுங்களா? யாருக்கு நல்ல வாதம் இருக்கிறதோ நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க? எப்பவுமே இயங்கிக்கிட்டே இருப்பீங்க. நடந்து போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வரணும்னா டக்குன்னு போவீங்க. சில பேர் ரொம்ப யோசிப்பாங்க, எந்திரிக்கணுமா, நடக்கணுமா, வேலை செய்யணுமா. யாருக்கு நல்ல வாதம் இருக்கிறதோ எப்பவுமே துள்ளி கொண்டே இருப்பீர்கள், குழந்தைகள் போன்று. புரியுதுங்களா? உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலுமே ஒரு துள்ளல் இருக்கும். உங்களுடைய சிந்தனையில் ஒரு துள்ளல் இருக்கும். நீங்கள் எப்பவுமே ஆக்கப்பூர்வமா சிந்திப்பீங்க, வெவ்வேறு கண்ணோட்டத்திலிருந்து பார்ப்பீங்க. புரியுதுங்களா? ரொம்ப 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 ஆக்கப்பூர்வமா கிரியேட்டிவா இருப்பீர்கள். இந்த வாதம் ஒரு குழந்தைக்கு இயக்கப்பட்டால் சரி. ஒரு குழந்தை அம்மா கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. வாழ்நாள் முழுவதுமா? இல்லை. குழந்தை பிறந்ததுமே 100% பாதுகாப்பு அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. அது எப்படி தெரியுமா காட்டும்? தன்னுடைய உடல் இயக்கங்கள் மூலமாக காட்டும். அதனுடைய செரிமானமும் மலமும் கரெக்டா இருந்துச்சுன்னா போதுங்க. அதனால உங்க குழந்தையோட அந்த மலத்தை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஒண்ணு மலச்சிக்கல் ஏற்படுது, இல்லாட்டி பேதி ஆகுது அடிக்கடி பல நாட்கள், அப்படின்னா அங்கே வாத தோஷம் இருக்கிறது என்று அர்த்தம். குழந்தைக்கு வேண்டிய பாதுகாப்பு கிடைக்கவில்லை என்று அர்த்தம். இப்ப ஒரு குழந்தைக்கு முழு பாதுகாப்பு வேணும். ஆனா நல்லா கவனிங்க, காலம் செல்ல 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 அந்த பாதுகாப்பை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரணும். 100%-லிருந்து 90%-ஆக குறைக்க வேண்டும். 90-லிருந்து 80%-ஆக குறைக்க வேண்டும். இது மாதிரி குறைச்சிக்கிட்டே வர 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 அந்த குழந்தைக்கு மனதிற்குள்ளே ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அது இயங்க ஆரம்பித்து விடும். புரியுதுங்களா? இது தூய ஆவியின் ஒரு இயக்கம் என்று கூட நாம சொல்லலாம். எப்பொழுது
தாயின் பாதுகாப்பு முதலிலே கிடைத்து விட்டு சிறிது சிறிதாக அந்த பாதுகாப்பு குறைகிறதோ அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமா தெரியும்? தாயை போன்று இறைவனையும் பார்க்க ஆரம்பிக்கிறது. இறைவா, நீர் ஒருவரே எனது தஞ்சம், நீர் ஒருவரே எனது பாதுகாப்பு என்று வளர வளர அது யோசிக்கும். புரியுதுங்களா? திருப்பாடல் 18 முதல் வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, இறைவனே எனது அரணும் கோட்டையும் கேடயமும். ஆகவே முதல்ல அரணும் கோட்டையும் கேடயமாக யார் இருக்கணும்? அம்மா. 100%, அதுக்கப்புறம் 90% குறைக்கும் பொழுது இறைவன் அந்த 10% அந்த இடத்தை அவர் நிரப்பி விடுவார், அந்த வெற்றிடம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 80%, 70%, இப்படியே குறைச்சிட்டு வரும் பொழுது அவர்கள் 14-15 வயது இருக்கும் பொழுது அம்மாவின் அந்த சார்பு நிலை எவ்வளவு ஆகும்? 0. பார்த்தீங்களா? பூஜ்ஜியமாக மாறியதுமே அவர்களுக்கு தானாகவே இறைவன் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுவிடும். அவரை பற்றி கொள்வார்கள். இறைவனை எனது அரணும் கோட்டையும் கேடயமும், இறைவனை எனது பாதுகாவல் என்று இறைவனை பற்றி கொள்வார்கள். அவங்க வாழ்நாள் முழுவதும் துணிவோடு இருப்பார்கள். புரியுதுங்களா? குழந்தை எப்பப்பெல்லாம் பயப்படுதோ தாயின் பிரசன்னம் அங்கே இருந்து விட்டால் அந்த குழந்தைக்கு அந்த எது பயமாக இருக்கிறதோ அதே அது துணிவாக அதை மேற்கொள்ளும். புரியுதுங்களா? துணிவோடு அதை மேற்கொள்ளும். அந்த பயத்தை மேற்கொண்டு அதிலே ஒரு துணிவு ஏற்படும். இப்போ ஒருத்தருக்கு மேடை மேல நின்று பேசுவது பயமா இருக்குது அப்படின்னு வச்சுட்டா அந்த குழந்தைக்கு தாயோட அந்த அரவணைப்பு கிடைக்குதா? அப்ப லேசா அந்த பயம் இருக்கும். சிறிது சிறிதாக குறைய குறைய அவர்களுக்கு அந்த மேடை பயம் கூட சிறு சிறிதாக போய்விட்டு அவர்கள் மிகப்பெரிய பேச்சாளர்களாக வருவார்கள். அப்போ ஒரு குழந்தைக்கு வேண்டிய பாதுகாப்பை எவ்வாறு கொடுக்க வேண்டும்? இப்படி வச்சுக்குவோம், 3 மாச குழந்தை அம்மாவுக்கு தூங்கிட்டு இருக்குது. பொதுவாக தூங்கும் பொழுது 4-5 மணி நேரம் தொடர்ந்து தூங்கும். அம்மா என்ன நினைக்கிறாங்க? இப்பதான் குழந்தை பால் குடிச்சிட்டு தூங்கி இருக்குது, இன்னும் ஒரு 4 மணி நேரமாவது அது முழிக்காது, நான் தக்காளி வாங்கணும், மார்க்கெட்டுக்கு ஓடிட்டு வந்துடுறேன் என்று நினைக்கிறார்கள். பக்கத்து வீட்டு பெண்ணுகிட்ட சொல்றாங்க, ஒரு 15 நிமிஷம் குழந்தைய பார்த்துக்க முடியுமா? நான் ஓடி போய் சில பொருட்கள் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சரிங்க என்று அவர்கள் குழந்தைய பார்த்துக்கிறாங்க. அல்லது அம்மா போய் குழந்தைய அவங்க வீட்டில் வச்சுட்டு போறாங்க. அம்மா என்ன நினைக்கிறாங்க? 4 மணி நேரம் அது தூங்கும்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு 10 நிமிஷத்துல குழந்தை முழித்து விட்டது. அப்ப தாயினுடைய பிரசன்னம் 100% தேவை. அம்மா என்ன செய்யறாங்க? தக்காளி வாங்கணும்னு போனவங்க என்ன பண்ணாங்க? அப்புறம் கத்திரிக்காய் கொஞ்சம் வாங்கலாம், உருளைக்கிழங்கு வாங்கலாம், இது வாங்கணும் அது வாங்கணும் என்று அரை மணி நேரம் எடுத்து விடுகிறார்கள். குழந்தை 10 நிமிஷத்துல முழிக்குது. அதுக்கு அந்த அந்த உடல் வாசனையிலிருந்து உடனே தெரிஞ்சிடும் அம்மா பக்கத்துல இல்ல, வேற யாரோ ஒரு பெண்ணோட வாசனை வருதுன்னோம்னா அந்த குழந்தைக்கு ரொம்ப பயந்துரும். அந்த குழந்தை வீல்னு கத்தும், அழுகும். அந்த அம்மா எடுத்து அதை தட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இது கண்டிப்பாக அந்த குழந்தைய பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்கும். புரியுதுங்களா? ஆகவே எப்பொழுதெல்லாம் அது விழிக்கிறதோ அம்மாவுடைய பிரசனம் தேவை. சரி, அந்த குழந்தைக்கு செரிமானம் நல்லா இருக்குது, பேதி ஆகல அப்படின்னா என்ன பண்ணணும்? 100%லிருந்து அம்மா தன்னுடைய பாதுகாப்பை 90% குறைக்கலாம். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு தடவையும் பாதுகாப்பை குறைப்பதற்கு எதை அவர்கள் கவனிக்க வேண்டும்? குழந்தையோட அந்த உடலை கவனிக்க வேண்டும். அது நல்லா ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரணும். புரியுதுங்களா? அதன் பிறகு அந்த குழந்தை வளர்ந்ததுமே எப்பொழுது அதுக்கு பாதுகாப்பு தேவையோ அப்ப மட்டும் கொடுத்தா போதும். புரியுதுங்களா? அந்த குழந்தை பயந்து இருக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பு தேவை, அப்பொழுது அந்த குழந்தை அரவணைத்தால் போதும். மற்றபடி அந்த குழந்தை சிறு சிறிதாக தனது துணிவை பெற்றுவிடும். பாருங்க, இப்போ ஒரு 4-5 வயசு குழந்தைக்கு எவ்வாறு தாயின் பாதுகாப்பு தேவை என்று 24 மணி நேரமும் கூட இருக்கணும்னு தேவையில்லை. ஆனா எப்பொழுதெல்லாம் அது பயப்படுகிறதோ அந்த நேரத்துல தாயினுடைய பிரசன்னம் தேவை. இதுக்கு வேணா ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கலாம். அந்த அம்மாவுடைய பிரசன்னம் எவ்வாறு ஒரு துணிவை ஒரு குழந்தைக்கு கொடுக்கும்னு. ஒரு முறை என்னுடைய நண்பர், அவரும் ஒரு இறைப்பணியாளர், ஒரு குருவானவர், அவர் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு போயிருந்தார். என்னன்னா ஆண்டு விழா, அதுல தலைமை தாங்க இந்த குருவானவர் போயிருக்கார். புரியுதுங்களா? அவருக்கு வேணா ஒரு பேர் கொடுத்துடலாம், ஃபாதர் அலெக்ஸ். ஃபாதர் அலெக்ஸ் அந்த ஆண்டு விழாவில்
தலைமை தாங்குகிறார். அப்ப பரிசு கொடுக்கும்போது ஒவ்வொரு குழந்தையா வந்து அவர்கிட்ட வராங்க. அவர் கை கொடுத்துட்டு பரிசு கொடுக்கிறார். அது பிரைமரி ஸ்கூல். இவ்வாறாக பரிசு கொடுத்துட்டு இருக்கும் பொழுது ஒரு 6 வயசு பொண்ணு வருது. அது வந்த உடனே ஃபாதர் பரிசை இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையை கை குலுக்க இப்படி கொடுக்குறாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அதோட கையை அப்படின்னு பின்னாடி வச்சுக்கிட்டு அவர் கையில இருந்த அந்த பரிசை புடுங்க முயற்சி பண்ணுச்சு. உடனே அவர் என்ன சொன்னாரு, எனக்கு கை கொடு, நான் பரிசு கொடுக்கிறேன் என்று சொன்னதுமே அந்த குழந்தை வேகமா ஓடிடுச்சு. ஓடி போய் தன்னுடைய இருக்கையில அது அமர்ந்துச்சு. ஃபாதருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சரி, நிகழ்ச்சி முடிஞ்சதுமே அந்த பரிசை கொடுக்கலாம் என்று அதை கையில எடுத்துட்டு அவர் போறாரு. போகும்பொழுது அந்த குழந்தை பார்த்துருச்சு ஃபாதர் வரத, வேகமா ஓட ஆரம்பிச்சிருச்சு. அவரு இந்த பரிசை கொடுக்கணும் தான் ஆசை. ஆகவே அவர் அது பின்னாடி போகும்போது செவுத்தோட மூளையில் அது மாட்டிக்கிச்சு. ஃபாதர் இங்கிருந்து பரிசை எடுத்துட்டு போறாரு, ஓன்னு அழ ஆரம்பிச்சிருச்சு. அவர் உடனே நின்று விட்டார். அவங்க அம்மா அங்க நின்று இந்த தமாஷெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே அம்மா பக்கத்துல வந்தாங்க, அந்த பொண்ணு பக்கத்துல. அம்மாவை ஓடி போய் பிடிச்சிக்கிச்சு. அம்மா புடவையை பிடிச்சிக்கிட்டு அந்த ஃபாதரை பார்த்து, உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லுது. அந்த ஃபாதர் என்கிட்ட சொன்னாரு, அவர் எப்படின்னா பைபிள்ல இருக்கிற கோலியாத் மாதிரி. ஃபாதர் 6 அடிக்கு மேல, நல்ல உயரம், நல்ல உடல். அந்த அம்மா எப்படி தெரியுமா, தாவி இது மாதிரி, ரொம்ப சின்ன உடம்பு. ஒரு தட்டுனா அந்த அம்மா கீழே விழுந்துருவாங்க. ஆனா குழந்தைக்கு அதனுடைய உலகத்திலே அப்படி கிடையாது. அதுக்கு என்னன்னா, நீ பெரிய கோலியாத்தா இருக்கலாம், ஆனால் அம்மா பக்கத்துல இருந்தா எனக்கு யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று பாதுகாவலோட அந்த குழந்தை வளர்கிறது. அந்த குழந்தைக்கு வேண்டிய பாதுகாப்பு எப்பொழுது கிடைக்குதோ அப்பொழுது அதனுடைய அந்த உடம்புல இருக்கிற 10 வாயுக்களும் நன்றாக வேலை செய்யும், உடல் நன்றாக இயங்கும், மனம் நன்றாக இயங்கும். எதை பார்த்து பயப்படுகிறார்களோ அதன் பிறகு அது துணிவாக மாறிவிடும். மாறாக யாருக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்கவில்லையோ அது வாத தோஷமாக மாறிவிடுகிறது. தொடர்ந்து நாம் இந்த சிந்தனைகளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு குழந்தை பாதுகாப்பு என்று சொல்லும்போது கிருமியை பற்றி கூட நாம் பேசலாம். உனக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு என்ன சொல்லணும், கண்டு நாங்கள் உங்க கூட இருக்கிறோம் என்று உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும்.